ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா சில நிபந்தனைகளை விதித்திருந்தது. அந்த நிபந்தனைகளுக்கு இப்ப ஈரான் பதில் வழங்கியிருக்கிறது. அது என்ன பதில் அப்படின்னு சொன்னா, உடனடி போர் நிறுத்தத்தை ஈரான் நிராகரிக்கிறது. ஈரானுடைய பாதுகாப்பு மற்றது ஈரானுடைய அரசியல் கருத்துக்களை அமெரிக்கா மதிக்க வேண்டும். அதற்கு உடன்பட வேண்டும். பிராந்தியத்தில் நடக்கின்ற போர்களை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன் மீது மேற்கொள்ளப்படுற இந்த போரை நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹோமஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து செய்வதற்கு தனியான ஒரு கொள்கை, தனியான ஒப்பந்தம் ஒன்று செய்ய வேண்டும். அந்த ஒப்பந்தம், அந்த கொள்கைகள் எல்லாம் அமெரிக்கா நினைத்ததை போல் செய்யக்கூடாது. அதுக்கென்று தனியான நிபந்தனைகளுடன் தனியான ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் ஈரானுடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த போரால பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கு, மறுசீரமைப்பு செய்வதற்கு அதற்கான உதவிகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும் நிபந்தனையில குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றது ஈரானுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச பொருளாதார தடையை நீக்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு ஈரான் தயாராக இருக்கிறது. போர் நிறுத்தம், பேச்சுவார்த்தை இதற்கெல்லாம் தயாராக இருக்கிறது. அப்படிங்கிற வகையில ஈரானுடைய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது ஈரான் அமெரிக்காவுக்கு போர் நிறுத்தம் சம்பந்தமாக என்னென்ன நிபந்தனைகளை விதித்திருக்கிறது அப்படிங்கிறது சம்பந்தமாக இப்ப இது ஒரு திருப்பு முனையாக பரபரப்பாக மத்திய கிழக்குல பார்க்கப்படுகிறது.